வீராதி வீரனே, வாய்வீச்சுக்காரனே, அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி என்று சூளுரைத்தாயே, எங்கே மகாதேவி? பைத்தியக்காரா, அவள் வேறொருவருக்கு சொந்தமாகிவிட்டாள். நீ மரணதேவியின் அடிப்போ. அதற்கொன்றும் நான் கோழையில்லை. அவளை எப்படி நான் சொந்தமாக்கே தீருவேன். முடியாதுன்னால், முடியும் என்னால் பார்க்கலாம் அந்த முடிவை. மாரியப்பா, கூப்பிட்டீங்களா? ஆம். என்ன? உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. எனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாம இருந்தது? அது கடினமானது. கடினமானதா? அப்படின்னா ஓதகத விடுமா? கொலையே விடலாம். கொலை எனக்கு முடியாது. அந்த வேலை எனக்கு கொடுக்காதீங்க, நான் செய்ய மாட்டேன். இந்த ஒரு நாள் மட்டும் என் சொல்லை தட்டாமல் நடந்து விடு. பின்பு என் பதவி காலமெல்லாம் வகிக்கலாம். ஆகா, ஒரு நாள் பதவிக்காக காலமெல்லாம் சேவை செய்ய காத்திருந்தேன். நீங்க என்னடா அக்கா, காலமெல்லாம் பதவி வைக்க ஒரு நாள் சேவை போதும் சொல்றீங்களே. ஆகா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க காத்த. இவ்வளவுதான் அப்பு. ஒரே நோட்டி. ஆமா, என்ன? ஒன்னே ஒண்ணு போதுமா, இல்ல வேற ஏதாவது? அடச்சே முட்டாள், அவளை மட்டும் கொண்டு வா. ஆமா, என்ன? ஒரே மூட்டையா கட்டிக்கிட்டு வரவா, இல்ல கை வேற கால் வேற அது வேற? உயிரோட கொண்டு வா. சரி. ஆமா, அக்கா, உன்னுடன் பழகிய நாளிலிருந்து நீங்காத பாசம் என் நெஞ்சில் ஊறிவிட்டது. எங்கே என்னை பிரிந்து உன் நாடு சென்று விடுவாயோ என ஏங்கினேன். இனிமே எப்படி போக முடியும்? அண்ணனை கட்டிக்கிட்டா இங்க தானே இருக்க முடியும். இவள் உன் அண்ணனையும் அழைத்துக் கொண்டு அவள் நாடு சென்று விட போகிறாளா? போயிடுவாளா? அப்ப நான் இப்பவே போய் இவளை கட்டிக்கோனான்னு அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். சுந்தரா, சுந்தரா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேனடா. போகலாம். போவலி. ஆஹா, நான் எண்ணிய எண்ணம் எதுவும் வீணாகவில்லை. கன்னிப்பருவம், கனிந்த வனமலரே, தின்ன இதழ் காட்டும் சிங்கார பெண்மையிலே, அன்ன நடையழகே, அன்பு சொல்லும் கண்ணழகே, உன்னை நினைத்து நான் உருகிறேன் அடி. நல்ல மொழி தந்து என் நலிவு தீர்ப்பா என்றுதான் கொண்டு வந்தேன் இங்கே. கோபிக்காதே தங்கம். பொன் போன்ற உண்மேனி புதுச்சேலை கட்டி வந்தால் ஆடவர் கண் பார்வையொன்றே கருக்கி அடித்து விடும். காதலுக்கு இது நேர்ந்தால் காதலன் நான் என்ன செய்வேன்? கண்ணே, ஆஹா கண்ணே. என்ன செய்வி? சிறையெடுப்பி, சோழகுல பெருமையை கெடுப்பி, மாந்தர்குல மாண்பை அழிப்பி, மானமற்ற ஈனச் செயல் செய்வி. ஏன் திகைக்கிறீர்? தூக்கி வந்த மாது துவண்டு கொடுப்பாள், சொல்லுக்கு சொல் வளைந்து கொடுப்பாள் என்று எண்ணினீரா? துடிக்கிறாள் கண்ணி என்றதும் திகைக்கிறீரா? பாரும் இதன் விளைவி. மங்கம்மா, தீயவன் என்றா நினைக்கிறாய் என்ன? இல்லை, மகா தூயவன். அதனால் தான் தூக்கி வர செய்தி. இல்லை, மாயம் போல நடந்து விட்டது மாதரத்தி. மன்னர் குலத்து கண்ணினி, உன்னை மணமுடிக்க எண்ணினேன். தூதனுப்பினால் கொடுப்பார்களா? மறுப்பார்கள். உன்னிடம் சொல்லி பார்ப்போம் என்று எண்ணினேன்.
அழைத்து வர சொல்லலாமா? யாரேனும் பார்த்து விட்டால் அதனால் தான் தூக்கி வர சொன்னேன். போட்டியில் தோற்றதால் புத்தி கலங்கி இருக்கிறேன். அதனால் தான் மகாதேவியிடம் பேச வேண்டியதை மங்கம்மாளிடம் பேசுகிறேன். மகாதேவி? ஐயோ, யார் அவள்? 7 உலகிலும் ஈடுகட்ட முடியாத பேரழகியா அல்லது மாற்று குறையாத தங்க மங்கம்மாளை போன்ற குணவதியா? என்ன தகுதி அவளுக்கு என் மனதில் இடம்பெற? நண்டை தூக்கி வந்த நரி சொல்லும் காரணம் இது. நம்ப மாட்டேன் நான். நம்ப மாட்டாய் நீ. வெம்பும் என் மனதின் வேதனையை அறிய மாட்டாய் நீ. அடைந்தால் மங்கம்மா, இல்லையில் மரணதேவி என்று முடிவு கட்டிக் கொண்டிருந்தவன் நான். உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை என்றால் இதோ பார். தளபதியார் நடித்த நாடகம் மிக நன்று. தலைமை தாங்கத்தான் வந்துள்ளேன் நான். அப்பா, கவலைப்படாதே மங்கம்மா. ஆதி முதல் அந்த வரை அத்தனையும் கவனித்தேன். காமம் இவன் கண்களை மறைத்ததை கண்ணார கண்டு கொண்டுதான் இருந்தேன். இனியும் தாமதிக்க விரும்பவில்லை. இந்த தரங்கட்ட செயலுக்கு ஒரே தண்டனை. பொறுமை கொள்ளுங்கள் மன்னா. போவது ராஜ்யவாரம் என்றாலும் பொறுமை இருக்கும் எனக்கு. மானம் போகும் நேரம். வாள் துடிக்கிறது, தடுக்காதே வல்லவா. தீர விசாரிக்க வேண்டுமே. கண்கண்ட காட்சிக்கு விசாரணை எதற்கு? புலிக்கொடியின் புகழளித்த இவனை 1000 துண்டமாக்கி போட்டாலும் தீராத ஆத்திரம். ஆத்திரமே நீதிபதியாகிவிட்டால் அங்கு அறிவிற்கே இடமில்லை மன்னா. அமைதி கொள்ளுங்கள். காதலிப்பது மனிதனின் இயற்கை. காதல் அல்ல இது, கயமை. அப்பா, அண்ணா, அவரை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பா? மானத்தை பழித்தவனுக்கு மன்னிப்பா? மங்கம்மா. அப்பா, அவர் உயிருக்காக மன்றாடுகிறேன். மன்னா, இதனை ஆத்திரம் கூடாது. ஆற அமர சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த காதல் ஒரு பாதி அல்ல, சரிபாதி. வல்லவா, என்ன சொல்லுகிறாய்? சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த வழக்கிலே ஒருவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தால் போதாது, இருவரையுமே தண்டிக்கிறேன். மன்னா, கழுத்திலே கத்தி அணிவிக்க முடியுமா? அதற்கு மாலை வேண்டும். மாலை? ஆம், மலர் மாலை. வாரணம் 1000 சூழ வலம் வந்து தோரணம் கட்டி மேளம் முழக்கி வாழியே என்று வாழ்த்துக்கள் பாடும்போது நாயகிக்கு நாயகன் சூட வேண்டிய மணமாலை. மங்கம்மா, இது உனக்கு சம்மதம் தானே? புரிந்து கொண்டேன். நாளை ஒரே மேடையில் 2 திருமணங்கள். தங்கள் சித்தம். மங்கம்மா, வா போகலாம். அப்பா, வல்லவா, இந்த நந்தை நான் என்றும் மறக்க மாட்டேன். ஆமா, ஏன் கருணாகரா, இதை எங்கிட்ட கூட சொல்லலையே. பெரிய ஆளா பாரு. ஏய், இனிமேலாவது மாறிப்பா. வேண்டிய போது அழைப்பாரா, பெருத்திடும் போது உதப்பாரா. கிளியை பிடித்து வா என்றால் கழுக பிடித்து வந்து விட்டாயே, முட்டாள். பிரபு, என்னை சமைக்க வேண்டும் பிரபு. இந்த கிளியே பெரிய உருவமாக இருந்ததோ என்று வாடகை வாடகை. பிரபு, உங்களை தடுமாறுகிறதே. மனதும் தடுமாறுகிறது. ஏன் பிரபு?
மயக்கம் உன் விடிகள் தந்த கலக்கம், உன் வண்ண முகத்தின் அழகு தந்த குழப்பம். அத்தா, அப்படி சொல். ஆஹா, இந்த சத்தான வார்த்தையில் கருணாகரன் சேர்த்தான். ஐயோ, இந்த அமங்கல வார்த்தையை சொல்லாதீர்கள். பைத்தியம், சொல்லுக்கெல்லாம் கொல்லும் சக்தி இருந்தால் என்றோ உலகம் அழிந்திருக்கும். சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். தன் கணவன் மனநிலையே தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வு என்றும் சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். தன் கணவன் மனநிலையே தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வில் என்றும் சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். நாட்டின் நலமே அல்லும் மகளும் நாடும் கணவன் தேவை. நாட்டின் நலமே அல்லும் மகளும் நாடும் கணவன் தேவை. தனி வீட்டிலிருந்து செய்பவள்தான் உயிர் இல்லறம் காக்கும் பாவை, இல்லறம் காக்கும் பாவை. தனி வீட்டிலிருந்து செய்பவள்தான் உயிர் இல்லறம் காக்கும் பாவை, இல்லறம் காக்கும் பாவை. தன் கணவன் மனநிலையே தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வில் என்றும் சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். அன்பும் அரணும் உடையவர் வாழ்வில் பண்பும் பயனும் சேரும். அன்பும் அரணும் உடையவர் வாழ்வில் பண்பும் பயனும் சேரும். இதை அறிந்தவர் காண்பாரானந்தமென்றே திருக்குறளும் கூறும். தமிழ் மொழியாவும் பாடும். தன் கணவன் மனநிலையே தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வில் என்றும் சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். அன்பு கொண்ட உள்ளம் என்றும் இன்பம் கொண்டு வாழும். உங்கள் அன்பில் நானும் இங்கே இன்பம் யாவும் காணுகின்றேன். அன்பு கொண்ட உள்ளம் என்றும் இன்பம் கொண்டு வாழும். அன்பு கொண்ட உள்ளம் என்றும் இன்பம் கொண்டு வாழும். உங்கள் அன்பில் நானும் இங்கே இன்பம் யாவும் காணுகின்றேன். எள்ளு தமிழ் வள்ளுவன் சொல் தந்த நல்ல நீரே. ஆ ஆ எள்ளு தமிழ் வள்ளுவன் சொல் தந்த நல்ல நீரே. கள்ளமின்றி காண்பதொன்றே காதலாகும் என்ற நண்பே. கள்ளமின்றி காண்பதொன்றே காதலாகும் என்ற நண்பே. சேவை செய்வதே ஆனந்தம், ஒரு சேவை செய்வதே ஆனந்தம். நல்லறிவும் உயர்குணமும் இதை பெறவே மாந்தர்கள் வாழ்வு என்றும் சேவை செய்வதே ஆனந்தம், ஒரு சேவை செய்வதே. இப்படியே இருந்து விட்டால் என் சபதம் என்னாவது? சபதமா? ஆம், சபதம்தான். மங்கம்மாளை மணந்து சிங்கார தேரேறி சங்கீதம் பாடி தேசமெங்கும் சுற்ற வேண்டும் என்று அன்று நான் செய்து கொண்ட சபதம். ஏன் இப்போது மட்டும் என்ன? புறப்படுவோம் பாருங்கள். வேண்டாம் கண்ணே, வேண்டாம். இன்னும் சில காலம் போனால் சின்னம் சிறு உருவம் ஒன்று உன் வண்ண கைகளிலே தவழும். ஏன் நாணம் தலையை கவிழ்க்கிறது? உலகில் நடப்பதை எதையும் காணாமல் இப்படியே நீ பூமியை பார்த்துக் கொண்டிருந்தால் என் வாழ்வின் லட்சியம் ஈடேறிவிடும். ஆணை பிரபு,
அதுதானே என் ஆசையும். நான் சொல்வது உனக்கு புரியவில்லை. புரியாத வரையில் நமக்குள் பிரிவும் இல்லை. செத்தேன். ஐயோ, ஒரு மண்டை மண்டையை உடைத்து விட்டாளே. ஐயோ, சாவரே, கொண்டு விட்டாளே. ஐயோ, மண்டையை உடைத்து விட்டாளே. இவரை கொஞ்சம் உள்ள தூக்கிட்டு வரீங்களா? ஏமா வைத்தியரை போய் கூட்டி வர்றேன். தாரகி, என் தவம் பலித்து விட்டது. உன்னை தனியாக சந்திக்க வேண்டும் என்ற தவம் பலித்து விட்டது. பாவியா? பாவி என்று உரைக்க பாவம் என் செய்தேன் பாவாய். கோபித்துக் கொள்வதேனோ கோகிலவாணி. தேடி அலைந்தேன் உன் தேன்மொழி கேட்க. ஆவி துடிக்கிறது, அருகினில் வாராயோ? என்ன பாசாங்க பண்ணிரு. பூச்செட்டியில சாகலேன்னு தெரிஞ்சிருந்தா பாறாங்கல்ல தூக்கி போட்டிருப்பேன். தூக்கி போடு, பாறாங்கல்ல தூக்கி போடு. இன்ன வேலையா நான் சாக போறேன். உன்னை என்னைக்கு இந்த முத்து புலவன் கண்ணால பார்த்தானோ அன்னைக்கு 1000 கூட செத்துட்டாங்க. அண்ணே, இன்னைக்கு செத்து கொண்டுதான் இருக்கான். கோகிலவாணி, இந்த சந்தர்ப்பத்தை 4 மாச காலமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் கிடைச்சது. இந்த ஆள் தான் வைக்கிறேன். என்னங்க ஆடி இருக்கு, மூச்ச காணோமே. அப்படின்னா அந்த நாடியை கொஞ்சம் மூடி வைங்க. என்னங்க? இந்த காப்பி பைய வீட்டுக்குள்ள எப்படி வந்து செத்தான்? அது வந்து நான் மாடி மேல இருந்து ஒரு ஓட்ட பூச்செட்டி எடுத்து எரிஞ்சேன். அது இந்த ஆள் மேல கை தவறி விழுந்து இப்படி ஆயிட்டாரு. நான் இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தாக்கும். ஐயோ, இதுக்கு வெட்டியா அல்ல வரணும். யோ, ஏதாவது உசுருக்கு தொங்குதா பாருங்க. இது ஐத்தியத்திற்கு அப்பாற்பட்ட வியாதியா இருக்க போச்சு. இந்த வியாதிக்கு தான் நமக்கு வாய்க்க அப்பால் பட்டு இருக்க மூஞ்சா பாரு பாரு. அப்படி நான் பாக்குறேன். இந்த மாதிரி வியாதி நாட்டில் இப்ப ரொம்ப நடமாடுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. கத்தியை எடுத்து நெஞ்ச கிழிச்சு ரத்தத்தை எடுத்து நெத்திய தெளிச்சா போனம் பேசும், போனம் அப்படியே ஓடும். ஐயோ, உன்னை பார்க்க வந்து என்ன பேசுறா? போய் சொல்ல அறிவாள காட்டாத. ஏண்டா அயோக்கியத்தனமா பார்க்க வந்தேன். அயோக்கியத்தனமா அப்படியே புலவா மடப்புலவா ஓடி ஓடப்பா ஓடண்ணா. அடா பாவி, அவன் அடிக்கவா செஞ்சா? அடிக்கவா செஞ்சானா? மூஞ்ச வைக்கனா யானி, வைக்கனா யானி மூஞ்சா பாடுற. நீ நிஜமா வைக்கனா இருந்தாக்க அவன் அப்பவே ஓட வச்சிருக்க வேண்டாம்.
வேண்டாம் ஏ வைத்தியா, நீ போய் உன் மூளைக்கு என்ன போட்டு வா. போங்கய்யா. மூஞ்சிக்கலாம். ஏ கிங்கினி, நீ பெரிய ஆளு. உன்னோட எத்தனை நாள் சினைதான்? போங்கய்யா. அவமானம் பெண்ணே, சாரி, அவமானம், உலகமகா அவமானம். கோலமாமத யானையை நம்பலாம், கொல்லும் வேகு புலியையும் நம்பலாம். ஆனால் அம்மா சேலை கட்டிய மாதரை நம்பினான். தந்தன்னா பாட்டு பாடணும், துந்தன்னா தாளம் போடணும். தந்தன்னா பாட்டு பாடணும், துந்தன்னா தாளம் போடணும். அடி கிங்கினி கிங்கினி கிணி கிணி சுத்த மங்கினி மங்கினி தவமணியே. தந்தன்னா பாட்டு பாடணும், துந்தன்னா தாளம் போடணும். அடி கிங்கினி கிங்கினி கிணி கிணி சுத்த மங்கினி மங்கினி தவமணியே. தந்தன்னா பாட்டு பாடணும், துந்தன்னா தாளம் போடணும். ஐயோ, பாட்டு பாடணும், சுந்தனா தாளம் போடணும். தந்தனா பாட்டு பாடணும், சுந்தனா தாளம் போடணும். பத்தினி வேஷம் போடாதே, சும்மா பகட்டு காட்டி ஆடாதே. பத்தினி வேஷம் போடாதே, சும்மா பகட்டு காட்டி ஆடாதே. சத்தியமா நீ உத்தமியா, சத்தியமா நீ உத்தமியா. இந்த கத்தி முனையில துள்ளிக்கிட்டு என்ன வெத்து பயல் போல எண்ணாது. இந்த கத்தி முனையில துள்ளிக்கிட்டு என்ன வெத்து பயல் போல எண்ணாது. அடிக்கிஞ்சி அடிக்கிஞ்சி அடிக்கிஞ்சி. தந்தன்னா பாட்டு பாடணும், துந்தன்னா தாளம் போடணும். தந்தன்னா பாட்டு பாடணும், துந்தன்னா தாளம் போடணும். என்னது? இந்த அம்மனும் திம்மனும் நிம்மதியானது சாமிய சேரிக்க வந்திடணும். இந்த அம்மனும் திம்மனும் நிம்மதியானது சாமிய சேரிக்க வந்திடணும். சாமிய சேரிக்க வந்திடணும். இந்த சாமிய சேரிக்க வந்திடணும். சாமிதான் சால சிறந்தது, சாமிதான் சால சிறந்தது. ஆக அம்மன் சாமியை சம்மதப்பட்டா அதை விட தலை சிறந்தது ஏது? குந்தன்னா 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 தாழமும் வேண்டாம், குந்தன்னா பாடமும் வேண்டாம். குந்தன்னா தாழமும் வேண்டாம், குந்தன்னா பாடமும் வேண்டாம். நான் சிறிது காலம் ஓய்வு பெற விரும்பி எனது நண்பர் ராஜேந்திர பூபதியுடன் வெளிநாட்டு யாத்திரை செல்ல போகிறேன். அதற்காக முடிசூட்டினேன் இளவரசனுக்கு. ஆனால் இது பெரிதல்ல. தரப்படும் பொறுப்பை ஏற்க வலுவுள்ள ஒரு ராஜ பிரதிநிதி தேவை. அந்த ஒருவர் யார் என்பதை மன்றமே தேர்ந்தெடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய பெரியோர்களே, ராஜ பிரதிநிதியாக யாரை தேர்ந்தெடுக்கலாம்? தளபதி கருணாகரனை நியமிக்கும்படி நான் கோருகிறேன். தளபதி வல்லவரை நியமிக்கும்படி நான் கோருகிறேன். மகாராஜா, மன்னவருக்கு பதிலாக சின்னவரை கவனித்துக் கொள்ளவும், சின்னவருக்கு துணையாக தென்னவர் நாட்டை காக்கவும், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காமல் பெற்ற வல்லவர் ராஜ பிரதிநிதியாக வருவதைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்கிறேன். மகாராஜா, என்னை மன்னிக்க வேண்டும். இப்பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் கருணாகரர் என்று நான் கருதுகிறேன். எனக்கு கருணாகர மாமா வேண்டாம், எனக்கு வல்லபன் தான் வேணும். வேண்டும். மன்னர் விருப்பமும் மக்கள் தீர்ப்பும் ஒன்றானபடியால் வல்லவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இதோ பெற்றுக்கொள்ளும் பதவி சின்னத்தை. நான் சென்று வரவா? நல்லதப்பா. அம்மா அம்மா, உள்ள தாச்சிக்காரங்க குனிய கூடாதம்மா. மகாதேவி, போய் வர்றேன். பிறந்த இடத்தின் பெருமையை புகுந்த இடத்தில் காப்பாற்று. அம்மா, கர்ப்பஸ்திரீங்க குனியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. யாரது? மகாகவி, பைந்தமிழ் பாவலன், சென்னா புலவன். தென்னாய் புலவனா? அது யாரது? அடச்சி, நீயா? நான் யாரோன்னு இருந்தேன். அன்புக்கு பாத்திரமானவளே, என் அருமை கெங்கினி, வீடு தேடி வருபவனை ஏன் வந்தாய் என்று கேட்பது தமிழகத்தின் பண்பல்லவே. மண்ணாங்கட்டி, அதுக்கு ஏன் வீடு தானா கிடைச்சது? எத்தனையோ இடம் இருக்கிறது, இருந்தாலும் இந்த துய்ய உள்ளம் உன்னைதானே நாடுகிறது. மாறி இப்ப வந்தாரு. மாரியப்பன். யார் அவன்? மாரியப்பன். மாரியப்பன், காளியப்பன், பேடியப்பன், தாடியப்பன், எவன் வேண்டுமானாலும் வரட்டும். இந்த முத்தப்பழவன் கவி பாடினால் அவன் செத்து விடுவான். நான் மேதை, அவன் சொந்தரி பயல். நான் சிங்கம், அவன் சுந்தரி. சிங்கத்தினிடத்திலே சுந்தரி விளையாடுகிறது, அதை பார்த்து ஒரு அழகான அன்னப்பச்சி வேடிக்கை பார்க்கிறது. கெங்கினி, நான் பாய்ந்தால் அவன் சாய்ந்தான் படக்கு. அட என் சூர புலிய. சந்தேகம் என்ன? அந்த கோணங்கி பயல் வரட்டும், அவனை கண்ட குண்டமாக வெட்டி காக்காய்களுக்கு இரையாக்குகிறேன். அடே மாரியப்பா, உனக்கு நெஞ்சிலே பலம் இருந்தால், உனக்கு நல்ல ரத்தம் ஓடினால், உனக்கு வீரம் இருந்தால் என்னிடத்தில் சண்டைக்கு வாடா. டே மாரியப்பா. ஐயோ நெல்லு மாரியப்பா. பிங்கினி, சற்று நகரு. இந்த வெண்டைக்காதரனை என்ன செய்கிறேன்ப்பா? அடே மாரியப்பா, பொறுமை கடலிலும் பெரிது பெரிது பெரிது. அடே தர்ம யுத்தத்தின் அடிபடை தெரியுமாடா உனக்கு? கருவம் பிடிச்சு தலையை வெற்ற கொலகார பயணி. அடே ஒரு மாபெரும் வீரம் ஒரு பொம்பளை பக்கத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் மேல ஆயுதத்தை செலுத்தலாமாடா? இது தர்ம யுத்தத்துக்கு நேரான விரோதமானது. கவிஞ்சா, அப்படின்னா மரியாதையா இந்த பக்கம் திரும்பாம ஓடு. திரும்பின காலை ஒடிச்சிடும். சுமாரா, நீயும் காதலிக்கிறேன், நானும் காதலிக்கிறேன். காதலி என்று கூப்பிட 10 பேருக்கு உரிமை உண்டு. அதை தடுக்க நீ யாரா மடையா? கிங்கிணி, இந்த கவிச்சன் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? அப்பவே சொன்ன கேட்டியா கிங்கிணி? நம்ம 2 பேரும் தம்பதிகள் ஆயிடலாம் சொன்னனே. இந்த பைய பேசுறதுக்கு அடிச்சு பேச முடியலையே. சரி சரி, தள்ளி நின்னே பேசுங்க. இங்க 2 பேரும் போட்டு எனக்கு பெரிய வேதனையா போச்சு. எங்கே நீ? இது போட்டிங்கிறத நீயும் ஒத்துக்கிற இல்லையா? அப்படியானால் இதில் யாருக்கு வெற்றி என்பதை நீயே தீர்ப்பு கூறு. கிங்கிணி, நானும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். வாள் போட்டிக்கு. மடையனே, இது என்ன யுத்த போட்டியா? காதல் போட்டி. இங்கே கழுத்தை வெட்டக்கூடிய கத்தி தேவையில்லடா, அழகான வார்த்தைகள் தேவை. மட கவிஞ்சா, நான் வீர பரம்பரையைச் சேர்ந்தவனடா. எனக்கு வாழ்வீச்சு தெரியும், உனக்கு வாய்வீச்சு தாண்டா தெரியும். மாட்டையனை மதிசட்டவனே, உன் பலகீனத்தை மறைக்க உன் முன்னோர்களை ஏந்தா இழக்கிறாய்? கல்யாணம் உனக்கா உன் பாட்டனுக்கா? கிங்கிணி, இதற்கு நீதான் ஒரு முடிவு காட்ட வேண்டும். நீ என்ன சொல்லுகிறாய்? கண்ணே கிங்கினி, கவிதைதான் வேண்டும் என்று சொல். அந்த பொன்னான வார்த்தைகளை பூவாக்கி உனக்கு அபிஷேகம் செய்கிறேன். கத்தி வேண்டும் என்று சொல்லாதே. அந்த கத்தியை என் கையால் பிடித்தால் நான் வெற்றுண்டு செத்து விடுவேன்.
கிங்கிணி, கத்தி வேண்டும் என்று சொல். இந்த பூ உலகத்தை வென்று உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். கவிதை பாடினால் மூச்சு கிணறி செத்துருவேன். எப்படியோ 2 பேர்ல ஒருத்தர் சாக போறீங்கல்ல, ஆமா. முதல்ல அதை செய்யுங்க. சரி. என்ன சொன்னேன்? ஒரு வார்த்தை சொல்லு. கத்தினா எப்பவும் ஆபத்து. கவிதை போட்டியே நடத்துங்க. இந்த தேசத்து ராசி ஒரே போட்டி மயம். கிங்கிணி, கொஞ்சம் அவகாசம் கொடு. கவிதை நானும் படித்து விட்டு வருகிறேன். பிறகு பார். என்னப்பா? சரியப்பா. உங்கப்பா கிங்கிணி,